வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டின் எதிரொலியாக மதுரையில் உணவகங்கள் மூடப்படும் அபாயம் இருப்பதாக தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. சிலிண்டர் விலை உயர்வால் உணவுப் பொருட்களின் விலையை இருமடங்கு உயர்த்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதன் காரணமாக மதுரையில் உணவகங்கள் மூடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தினர் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு தீவிரமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக மதுரையில் ஹோட்டல்கள் மூடப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் அச்சமும் இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? மதுரையில் தோராயமாக 600க்கும் மேற்பட்ட உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. கிட்டத்தட்ட 30,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் இந்த தொழிலில் இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த சிலிண்டருடைய தட்டுப்பாடு காரணமாக மதுரையில் 3 நாட்களில் இருக்கக்கூடிய அனைத்து உணவகங்களும் மூடப்படக்கூடிய ஒரு அபாயத்தில் இருப்பதாக ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் டெம்பிள் சிட்டி குமார் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தற்போது அவர் நம்மளுடன் அவர்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். இப்போது வணிக சிலிண்டருடைய தட்டுப்பாடு மதுரை மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது நம்மள இருக்குது? நேற்றுலேருந்தே வணிக சிலிண்டர் சுத்தமாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஒன்லி டொமஸ்டிக் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்களாம். இது கண்டிப்பாக சிலிண்டர் இல்லைன்னா எங்கேயுமே கடை திறக்க முடியாது. இன்றைக்கி ஒரு டீ கடை ஆகட்டும், உணவகங்கள் ஆகட்டும், சிலிண்டர் தான் மெயினாக இருக்குது. கரண்ட் அடுப்புக்கோ அல்லது விறகு அடுப்புக்கோ இன்றைக்கி நிலைமையில் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ சிலிண்டரை பேஸ் பண்ணி சிலிண்டரை மட்டும்தான் மையமாக வைத்து அனைத்து உணவகங்களும் இறங்கிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக ஒரு 2 நாள் 3 நாளைக்கு தான் ஸ்டாக் இருக்கும். இது அதிக அளவில் ஸ்டாக்கும் நாங்கள் வச்சுக்க முடியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் நாங்கள் சிலிண்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உணவகங்கள் பூராமே அடைக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். மத்திய அரசும் மாநில அரசும் உடனே தலையிட்டு எங்களுக்கு இது தட்டுப்பாடு இல்லாமல் சிலிண்டர் வழங்குவதற்கு ஏற்பாடு செஞ்சாங்கன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உலக அளவில் பெரிய சுற்றுலா தலங்களை ஒன்றான மதுரை இது இந்த மதுரையில் 3 நாட்களுக்குள்ளார சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் எல்லாம் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி என்னென்ன பாதிப்புகள் பொதுமக்கள் ஏற்படும், யாருனாலும் நேரடியாக பாதிக்கப்படுவாங்க? கண்டிப்பாக வெளியூர்லேருந்து வர்றவங்க, வெளி மாநிலத்திலேருந்து வர்றவங்க, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாருமே அடிப்படை உணவு தான். மதுரையை பொறுத்த வரைக்கும் உணவு தான் பேஸ். அப்படி இருக்கும் பொழுது அவங்க எல்லாருக்குமே சமைக்கிறதுக்கே கேஸ் இல்லைங்கும்போது உணவு கிடைக்கிறது ரொம்ப சிரமம். இதனால் பொதுமக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. வெளியூர்லேருந்து இங்கே தங்கியிருக்கவங்க, அவங்க மெஸ்ஸில் சாப்பிட்றவங்க எல்லாமே வணிக சிலிண்டர் இல்லைன்னா எங்கேயுமே சமைக்க முடியாது. அவங்களுடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகும். இப்போ பிளாக்ல சிலிண்டர் கிடைக்கிறதா? இப்போ பிளாக்லும் போது அது எந்த அளவுக்கு விலை அதிகமாக வச்சு விற்கிறாங்க. இப்போ கலை நிலவரத்தில் சிலிண்டர் சுத்தமாக கிடைக்கலையா? இப்போ இதனால இப்போ பொதுமக்கள் உணவு சார்ந்துக்கக்கூடிய மற்ற தொழில் சார்ந்த விஷயங்கள் என்னெல்லாம் பாதிக்கப்படக்கூடும் அப்படின்றது உண்மைதாங்க. ஏற்கனவே 75 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்குள்ளே தான் வாங்கிட்டு இருந்தோம் போன வாரம். இப்போ 110 ரூபா ஆக்கிட்டாங்களாம். 110 ரூபா ஆக்குனா கூட டிமாண்டு ஏற்படுத்தி சில பேர் பிளாக்ல 160 ரூபான்னு 50 ரூபா கூட வச்சு 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கண்டிப்பாக பிளாக்லேயோ ஏதோ ஒழிச்சு வச்சுருந்தாங்கனாலுமே அது தடுக்கப்படணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 ஹோட்டல்கள் மதுரை மாவட்டம் மட்டுமே, தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான உணவகங்கள் ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால் கோடிக்கணக்கான அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஏற்படும். இப்போ கொரோனா காலத்தில் கூட உணவகங்கள், மருந்தகங்கள் தொடக்க செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு கூடிய அந்த ப்ரெஷர் எப்படி சார் இருக்குது? உண்மையான விஷயம். இப்போ கொரோனா காலங்களில் பார்த்தீங்கன்னா 2 நிறுவனங்கள் தான் கண்டிப்பாக திறக்கணுன்னாங்க. ஒன்று மருந்து, இன்னொன்று உணவு. இந்த 2 இல்லைன்னா பப்ளிக்கு ரொம்ப கஷ்டம் சொல்லி திறக்க சொன்னாங்க. அதனால் நாங்கள் பார்சல் மூலமாக கூட கொடுத்து சமாளித்தோம். ஆனால் இப்போ கேஸே இல்லைங்கும்போது கண்டிப்பாக கடை திறக்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால் உணவகங்கள் திறப்பது ரொம்ப சிரமம். தமிழக அரசு வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கை நிச்சயம் மேற்கொள்ள வேண்டும் என்பதே ஹோட்டல் உரிமையாளர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பும் கோரிக்கையும் இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.